நீங்க உங்க Hyundai Venue காருக்கு ஒரு பிரீமியமா ஒரு 3-way ஆடியோ அப்கிரேட் பண்ணனும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ நான் அவங்க பண்ற ஸ்டீரியோ கார் ஆடியோ எங்க கிட்ட ஒரு கஸ்டமர் மதுரையில இருந்து ஒரு வென்யூக்கு 3-way ஆடியோ அப்கிரேட் பண்ணனும்னு சொல்லி என்கொயரி பண்ணியிருந்தாரு. சோ நாங்க இனிஷியலா டிஸ்கஷன் பண்ணும்போது அவர் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, சார் நம்ம ஆக்டிவ் செட்டப் பண்ணா நல்லா இருக்குமா இல்ல ஒரு பாசிவ் செட்டப் பண்ணா நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நிறைய பேரோட கேள்வி என்னன்னா ஆக்டிவ் செட்டப்னா என்ன, பாசிவ் செட்டப்னா என்ன? சோ ஜெனரலா எல்லாருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குங்க. அதாவது ஆக்டிவ் செட்டப்னா ஆடியோ பயங்கரமா இருக்கும், பாசிவ்னா ஆடியோ கம்மியா இருக்குங்கிறது. சோ இதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவ் செட்டப் யாருக்கு யூஸ் ஆகுங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக ஆக்டிவ் செட்டப்னு போகும்போது இது மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு தாங்க டியூன் பண்ண முடியுங்க. அதாவது நீங்கள் எத்தனை ஸ்பீக்கர் வண்டியில் இருந்தாலும் அந்த ஒரு சீட்டுக்கு ப்ரிசைஸாக டியூன் பண்ணி 100% அவுட்புட் எடுத்து கொடுப்பாங்க. இதுவே ஒரு பாசிவ் செட்டப்பாக இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் சீட்டுக்கும் பண்ண முடியும். அண்ட் ஈவன் தோ எல்லா சீட்டுக்குமே நீங்கள் டீட்டெயிலாக கேட்குற மாதிரி இதில் பண்ண முடியுங்க. ஸோ இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆக்டிவ் செட்டப் வேணுமா இல்லை ஒரு பாசிவ் செட்டப் வேணுமா. இந்த கஸ்டமர் கிட்ட நாங்கள் கேட்கும்போது இந்த வண்டியில் நான் தான் அதிகமாக பாட்டு கேட்பேன் சார், ஃபேமிலியிலலாம் அவ்வளோ ஆடியோ இன்ட்ரெஸ்ட் யாரும் இல்லாதனால நாங்கள் அவருக்கு ஓகே நீங்கள் ஆக்டிவ் செட்டப்பே போய்க்கோங்கன்னு சொல்லி சஜஷன் பண்ணோம். ரெண்டாவது நான் இந்த BMW ஆடியோலாம் கேட்டிருக்கேன், கொஞ்சம் அந்த சவுண்ட்ஸே எனக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ரொம்ப லவுடாக இருக்காது, எவ்வளோ நேரம் கேட்டாலும் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால நாங்கள் அவருக்கு என்ன சஜஷன் பண்ணியிருந்தோம்னா ஸ்டெக்ல MLG சீரீஸோட ஒரு 3-way சஜஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ட்விட்டர் சாஃப்ட் டோம்னால நேச்சராக இருக்குது. இந்த ஸ்பீக்கர் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குங்க அண்ட் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் கேட்டாலும் ஹைஸோ உங்களோட மிட்ஸோ ரொம்ப உங்களை இரிட்டேட் பண்ணாது, ஒரு வார்மா பேலன்ஸ்டா வச்சிருக்கும். அதனால இந்த கஸ்டமருக்கு நாங்க ஸ்டெக்ல வந்து MLG சீரிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். அவர் கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கா கேட்டனால நாங்க நாக்கமிச்சி ஃபிடிலாவோட ஒரு 530Aங்கிற ஒரு 10 சேனல் DSP போட்டு ஸோ அதுல நாங்க என்ன பண்ணா ஃப்ரண்டோட ட்வீட்டருக்கு மிட் ரேஞ்சுக்கு நம்ம DSPல இருந்தே நான் பவர் பண்ணிட்டேங்க. அண்ட் இன்னொரு 4 சேனல் நாங்க மோரல்ல மட்டும் போட்டு ஃப்ரண்டோட மிட் பேஸுக்கும் ரியர்ல வந்து நாங்க ஸ்டெக் லியோட காம்பனன்ட் போட்டிருந்தோம், அதுக்கும் பேர் பண்ணிட்டோம். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி கம்மியா இருக்கனால கண்டிப்பா இதுக்கு பவர் வந்து 100% ரெக்வயர்டுங்க. அதனால இதுக்கு மட்டும் நாங்கள் ஒரு 4 சேனல் வந்து யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு சப்வூஃபர் மட்டும் நாங்கள் ஆட் பண்ணி அதுக்கு சவுண்ட் மேகர்ஸ்லேருந்து ஒரு மோனோ மட்டும் போட்டு அந்த சப்வூஃபரை ட்ரை பண்ணிட்டோம். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ப்ரிசைஸாக நாங்கள் சிங்கிள் ஸ்டேட் டியூனிங் மட்டும் பண்ணி அவரை காமிச்சிருந்தோம். அந்த ஸ்டேஜிங் எல்லாமே கஸ்டமர்ஸ் வெரி வெரி ஹாப்பி வித் த அவுட்புட். அண்ட் அவருக்கு ஒரு டிஃபரன்ஸும் பாசிவ்ல இருந்தால் எப்படி இருக்குங்கிறதையும் காமிச்சிருந்தோம். ஸோ இது மாதிரி உங்கள் காருக்கும் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் லிசனராக ஆடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக கேட்கணும்னா இல்லை இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.